அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் மதரசாவின் 2வது ஆண்டு விழாவை துவங்கி வைப்பதற்காக எதிர்காலத்தில் ஆலயங்களாக ஆகுவதற்காக வேண்டி துவா செய்து இந்த தலப்பாகை இப்ப குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கிறாங்க. குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஹாஃபீஸ் ஆயிருவாங்க. அப்ப ஹாஃபீஸ் ஆகும் பொழுதும் இதை விட சிறப்பான தலப்பாகையோடு அவர்களுடைய அந்த கல்வி வாழ்வு துவங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இப்படி தலப்பாகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பணிக்கப்பட்ட மாணவர் முகமது ஆதில். பாட்டில் ஃபுல்லாக உரமாக வச்சு வரவேற்கிறோம். உள்ள இடம் கொடுத்தீங்கன்னா வசதியாக பிள்ளைகளுக்கு கூப்பிடாம இருக்கலாம். நீங்க கூப்பிட்டு அந்த பிள்ளைங்க வந்துருவாங்க. மணிகள் கொடுக்கலாம். துவா கொடுக்கலாம். துவா தள்ளாது. ஆனால் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்துருக்கு. நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பள்ளியுடைய நேரத்தை சொன்ன சுருக்கமான நேரம். அதனால அந்த சுருக்கமான நேரத்துக்குள்ள துவாவுக்கு மட்டுமே தினசரி ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிடுவோம். அந்த பிள்ளைங்க வண்டிக்கால் கூட உட்கார்ந்துருவாங்க. துவாவினுடைய சாராம்சம் மிக முக்கியமானது. டெய்லி பெற்றோர்களுக்கு துவா செஞ்சிருவாங்க எங்க பிள்ளைங்க. எங்களுக்கும் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவோட ஆரம்பிக்கப்படுது. சுருக்கமான காலத்தில் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அனைவரும் கண்ணியம் கருதி வந்தீர்கள். வரவேற்புரை மரியாதைக்குரிய ஜஹபர் சாதிக் நானா அவர்கள் வரவேற்புரை ஆற்றி அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வந்தோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. அந்த மைக்கை வச்சுக்கோங்க. காட்டில் அஜித் காட்டில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஜித் மைக்கை நீட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கப்பட்டது. மண்டலம் பெருமாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபல் இல்மி வல் அலா குல்லி முஸ்லிமின். முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் இருவருக்கும் கல்வி கட்டாயம் கற்க வேண்டும் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சீன தேசம் சென்றாவது கல்வியை கற்றுக்கொள்ளும் அப்படி என்று அந்த காலத்தில் கல்வி கற்றுக்கொண்டு அங்கே போய் தான் மார்க்க கல்விக்கு கொஞ்சம் சிறந்த இடமா இருந்துச்சு. இப்போ கல்வி வந்து சாதாரண தொழில வியாபாரமாக ஆயிடுச்சு. மார்க்க கல்வி மிகவும் அவசியம் என்பதை நாமெல்லாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம திருப்பட்டினம் முகமது மதரசா பாரம்பரியம் இருந்த மதரசாவாக இருக்கிறது. நம் முன்னோர்கள் 1940 கட்டப்பட்ட இந்த மதரசா உயிரோட்டம் இல்லாத சூழலில் இப்பொழுது ஒரு 2 வருடமாக மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறது. நமது முன்னோர்கள் செலவு செய்த இந்த அருமையான கட்டிடத்தை கட்டி வகுப்பு செய்து வைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த முஹம்மதியா மதரசாவின் 2வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு காரணமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் அவர்களுக்கு புகழளிக்கும் கொடுத்தார்கள். இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து இருக்கும் காரைக்கால் ரிட்டையர்ட் டாக்டர் ஹாஜா ஃபாரூக் அவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் காசியார் ஹாஜி பூனாசன் அப்துல் காதர் மறைக்கார் அவர்கள் குமாரர் அப்துல் லத்தீப் மறைக்கார் சுன்னத்துல் ஜமாத் பேர் இயக்கத்தின் தலைவர் அவர்களையும் திருப்பத்தூர் வக்கு நிர்வாக சங்க ஜமாத்தினர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவரையும் வாழ்த்து சொல்லி துவாவுடன் வரவேற்கிறேன். நிர்வாக சபை செயலாளர் ஹாஜா சிராஜுதீன் மறைக்கார் அவர்கள் இப்பொழுது நம்மளுக்கு வரல, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவருக்கு வந்து கலந்துக்க முடியல. அவருக்காக துவா செய்வோம். துணை செயலர் ஓஏஜி அப்துல் மர்கர் அவர்களே, பொருளாளர் அப்துல் ரஹ்மான் மர்கர் அவர்களே, முகமதியா மதரசாவின் உறுதுணையாளர் அப்துல் ரசீக் மர்கர் அவர்களே, முகமதியா மதரசாவின் உறுதியாளர் ஹாஜி பி முகமது ஜஹபர் சாஹிப் மர்கர் அவர்களே, மதரசாவின் உறுதியாளர் அப்துல் மாலிக் அவர்களே. மாலிக் வந்து இங்கே இல்லை, சென்னையில் அவர் சகோதரி காட்டி ஆப்ரேஷன் உடல் நிறைய ஆப்ரேஷன் போட்டுருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் துவா செய்வோம். முகமதியா மதரசாவின் உறுதுணையாளர் முஸ்தாக் மர்கர் அவர்களே, முகமதியா மதரசாவின் உறுதுணையாளர் இமன் ஆரிஃப் மர்கர் அவர்களே, முகமதியா மதரசாவின் உறுதுணையாளர் தம்பி ஸ்பீக்கர் வருது இல்லைம்மா. முகமதியா மதரசாவின் உறுதுணையாளர் தம்பி இர்ஃபான் மர்கர் அவர்களே, காசியார் ஜமாலுதீன் மர்கர் அவர்களே, முகமதியா மதரசாவின் முன்னாள் ஆசிரியர் இமாம் சாதிக் அந்தரத் அவர்களே. அவர்களை இல்லை மெட்ராஸ் போயிருக்காங்க. அவங்க இந்த பள்ளிக்காவடி இந்த பிள்ளைகளுக்கு நிறைய சிரமப்படுகிறாங்க. தாப்பாக அமைச்சது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பட்டமளிப்பு மாதிரி ஒரு காரியம் எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆன்லைன் இல்லாதது ஒரு இது தான். இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம வாசிக்கிறோம். பெரிய பள்ளி மீரான் ஹஜரத் அவர்களே, அவங்களும் ஊரில் இல்லை, படித்து போயிட்டாங்க, கலந்துக்க முடியல அப்படின்னு. மதரசா பள்ளி இமாம் மொஹிதீன் ஹஜ்ரத் அவர்களே, திருப்பத்தூர் ஜமாத்தார்களே, மாணவர்களே, பரிசு வழங்கி வாழ்த்துவிட்ட நல்லுள்ளம் படைத்தவர்களே, காரைக்காலத்தில் அனைவருக்கும் வரவேற்று விழாவை சிறப்பித்தவாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவில் சிறப்பு வாய்ந்த கண்மணிகளான அல்லாவின் பாதையில் மார்க்க கல்வி கல்வி மற்றும் எதிர்காலத்தில் ஆபீஸ்களாக, ஆலிம்களாக, ஆட்சிகளாக, இஸ்லாமிய சமுதாய தலைவராக ஆக இருக்கிற மாணவர்களே, மேலும் ஆசிரியர்களாக, ஆளுநர்களாக, ஆட்சிகளாக ஆக இருக்கின்ற மாணவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்றி துவா செய்தவர்களாக இந்த முறையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளாக கூப்பிட்டு தம்பி முகமது ஃபைசி அவர்கள் அழைப்பு கொடுப்பார்கள். அது போல மாணவர்களாக வந்து அவங்களுக்கு என்ன இந்த பள்ளியில் 2 வருஷமாக என்ன கற்றுக்கிறாங்களோ அவங்களால முடிஞ்சதை சிறப்பாக செய்வார்கள். அதில் ஒரு சில குறைகள் இருந்ததுன்னா
அவங்களுக்கு பிள்ளைங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் மதரசாவின் 2வது ஆண்டு விழாவை துவங்கி வைப்பதற்காக எதிர்காலத்தில் ஆலிமாக இருக்கும் எங்கள் பள்ளி மாணவர் அருமை சகோதரர் முகமது ஹாஜி அவர்கள் குர்ஆன் வசனங்களை ஓதி துவங்கி வைப்பார்கள்.